எல்லாருக்கும் வணக்கம். கவினோட இறப்புங்கிறது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அந்த இழப்பை இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் யாருனாலையும் ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியும். கவினோட இடத்துல முழுமையாக கவின் உங்களுக்கு செய்ய முடிஞ்சதை என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. அதில் ஓரளவாவது நான் உங்களுக்கு துணை நிற்பேன், இந்த வழக்குக்கு உங்கள் கூட நிற்பேன் அப்படிங்கிற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல் நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நம்ம இதோட நின்றுடாமல் நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க வராமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளை தனி சட்டம் வேணும்னு சொல்லி நிறைய போராட்டம் நடத்தணும். அதுக்கு நீங்கள் மனதைரியத்தோடையும் மனதிடத்தோடையும் சமூகத்தை எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த இழப்பு சாதாரண இழப்பாக ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும். உங்களுக்கு இங்கே நிறைய அமைப்புகள், தோழர்கள் எல்லாருமே கூட இருப்பாங்க. எந்த கட்டத்துலேயும் சரி, வழக்குகளாக இருக்கட்டும் இல்லை குடும்பமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுலையா இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே இவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்களோட பதிவுகள், உங்களோட பேட்டி எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். நீங்கள் இதே தைரியத்தோட சமூகத்தை எதிர்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் துணை இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. வெல்லட்டும் வெல்லட்டும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும் 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 மக்கள் போராட்டம் வெல்லட்டும். கைது செய் ஆணவ படுகொலை செய்த போலீஸ் அதிகாரிகளை கைது செய் சிறையில் அடை. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம்